Hello friends, welcome to Roche YouTube channel. So friends, இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு யூஸ்ட் கார் வாங்குறீங்க அப்படின்னா அந்த யூஸ்ட் காரை வாங்கும்போது நம்ம வந்து நிறைய விஷயங்கள் செக் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ எக்ஸ்டீரியர், இன்டீரியர், அது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது, காரோடைய குவாலிட்டி, அதாவது எக்ஸ்டீரியருடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, ஸ்க்ராச்சஸ் இருக்குதா, இல்லை டென்டஸ் எதாவது இருக்குதா, இன்டீரியரில் ஏதாச்சும் வந்து டேமேஜஸ் இருக்குதா, இப்படி எல்லாமே பார்ப்போம். ஆனால் வந்து நீங்கள் முக்கியமாக வந்து பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் குவாலிட்டி. ஒரு காரோடைய இன்ஜின் குவாலிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியம்னு சொல்லலாம். ஸோ இன்ஜினில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துன்னா நம்மளால் வந்து ரொம்பவே ஒரு செலவையும் ரொம்ப கஷ்டத்தையும் வந்து இழுத்துட்டுறோம். வேறு எந்த செலவு வந்தால் கூட நமக்கு வந்து சமாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்ஜினில் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது வந்து ஒரு பெரிய தலைவலின்னு சொல்லலாம். ஸோ அப்படி வந்து இன்ஜின் வந்து நம்ம வாங்குகிற காரில் வந்து பெஸ்ட்டாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது, நம்ம வந்து இல்லைனா நல்ல குவாலிட்டியாக இருக்குதா, நல்ல தரமாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு சில டிப்ஸ், ஒரு 6 டிப்ஸ், ஓகேங்களா? அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த டிப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து தெளிவாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரை ரோச்காஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ட் காஸ்ட்டுடைய அப்டேட்ஸ் எல்லாம் இமீடியட்டாக வரணும் விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரோச் காஸ்ட் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கார் வாங்குறீங்க அப்படின்னா எந்த காரை வேணால் இருக்கலாம், ஓகேங்களா? யூஸ்ட் காஸ் அப்படின்னு போனீங்கனாலே ஒரு ரீசன்ட் மாடல் அப்படின்னா ஓரளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது. மோஸ்ட் ப்ராபப்லி வந்து ஒரு 10 years பிஃபோர் உள்ள காஸ், அதாவது 2012 மாடலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கார் வந்து நீங்கள் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த செக்கெல்லாம் நீங்கள் வந்து பண்ணி ஆகணும். ஸோ அந்த என்னென்ன செக்ஸ் வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? முதல் செக் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இன்ஜினுடைய கூலண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கூலண்ட்டுடைய லிட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, கூலண்ட் ஸ்கேல் இருக்கும், ஓகேங்களா? ஸ்கேலை வந்து எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து உங்கள் கையை வந்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ உங்கள் விரலை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், ஓகேங்களா? இன்ஜின் வந்து ஆனில் தான் இருக்கணும், ஓகேங்களா? அதாவது கார் வந்து ஆன் கண்டிஷனில் தான் இருக்கணும். 5 minutes வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அந்த கூலண்ட் வந்து ஆப்ரேட் ஆகி உங்கள் கையில் வந்து அடிக்கும். ஸோ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு, ஓகேங்களா? இன்ஜின் வந்து ஆனில் தான் இருக்கும், ரொம்ப முக்கியம். ஸோ 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் அந்த கையை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் எந்த வித டஸ்ட் பார்ட்டிகிள்ஸும் இல்லை அப்படின்னா அந்த இன்ஜின் குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லை, உங்களுக்கு வந்து அந்த கையில் வந்து உங்களுக்கு விரலில் வந்து நீங்கள் வச்சிருக்கிற அந்த விரலில் வந்து கொஞ்சம் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து படிஞ்சிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இன்ஜின் வந்து சர்வீஸ் பண்ணி ஆகணும். அந்த இன்ஜினில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம், ஓகே? செகண்ட் செக் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இன்ஜின் வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுக்கோங்க, பேனட் ஓப்பன் பண்ணி அப்படியே விட்டுக்கோங்க. அப்படி நீங்கள் ஒரு லைட்டாக ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டுருங்க. ஸோ அந்த இன்ஸ்டன்ட்டில் வந்து வைப்ரேஷன்ஸ் வந்து காமனாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாமே எல்லா இடத்துலையும் யூனிக்காக இருக்குதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதாவது யூனிஃபார்மாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை, ஒரு சில இடங்களில் வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது, ஒரு சில இடங்களில் கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இன்ஜின் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய இன்ஜினாக தான் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த காரை வாங்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து யோசிச்சுக்கணும், ஓகேங்களா? மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் செக்கப் தான், ஓகேங்களா? வேறு எதுவும் டெக்னிக்கலாக நம்ம எதுவும் பண்ண போகிறது இல்லை, ஒரு ஜென்ரல் செக்கப் தான். என்ன செக்கப்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பேனட் ஓப்பன் பண்ணி அந்த இன்ஜின் பார்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்க்ராச்சஸோ இல்லை வந்து ஏதாச்சும் பெயிண்ட் வந்து இலகி இருக்கிறது மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் தெரியுதாங்கிறத பாருங்கள். ஒருவேளை அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இன்ஜினை வந்து அவங்க கழட்டி ஏதோ சர்வீஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ ஆல்ரெடி ஏதோ ப்ராப்ளத்தில் அந்த இன்ஜின் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும்னு அர்த்தம், ஓகேங்களா? அப்படி ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஓனர்கிட்ட வந்து என்ன விஷயங்கிறத கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணிக்கோங்க. கன்சல்ட் பண்ணாமல் அந்த காரை வந்து எடுக்காதீங்க, ஓகேங்களா? ஒரு 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலன்சர் சைடு தான், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இன்ஜின் ஆன் பண்ணிக்கோங்க. இன்ஜின் ஆன் பண்ணிவிட்டு யாரையாச்சும் வந்து உட்கார சொல்லி லைட்டாக ரைஸ் பண்ண சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ லைட்டாக மைல்டாக ரைஸ் பண்ண சொல்லுங்கள். ரைஸ் பண்ண சொல்லிட்டு நீங்கள் வந்து பேக்கில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஜின்லேருந்து வரக்கூடிய அந்த புகை இருக்குது பார்த்தீங்களா, ஸ்மோக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்மோக் வந்து ரொம்ப பிளாக்காக இருக்குது அப்படின்னா, அதாவது அந்த ஸ்மோக் வந்து நார்மலாக இருக்கணும், ஓகேங்களா? அதாவது ரொம்ப ஒரு மைல்டான ஒரு கலரில் தான் வரணும். அப்படி இல்லாமல் உங்களுக்கு பிளாக்காக வந்து ரொம்ப பிளாக்காக இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலனா கூட அப்படி லைட்டாக நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கையில் வந்து ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் படிஞ்சிருக்குதுன்னா கண்டிப்பாக அந்த இன்ஜினில் வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். அதை கூட நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். 5th விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைலன்சரில் நீங்கள் வந்து இன்ஜினை வந்து ஆன் பண்ணவே தேவையில்லை. இன்ஜின் ஆஃபில் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் வந்து உள்ளே லைட்டாக விரல விட்டு நீங்கள் வந்து அந்த சைடு வால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சைடு வால்ஸை லைட்டாக நீங்கள் வந்து
லைட்டாக சும்மா அந்த கையை விட்டு நீங்கள் வந்து பாருங்கள் ஓகேங்களா. அப்புறம் அந்த கையை எடுத்து பார்க்கும்போது அதில் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு கையில் வந்து ஒரு மாதிரி படிஞ்சிருக்குது அப்படின்னா ஓகேங்களா. இது கார் ஆஃப்ல இருந்தோட பிரச்சனை இல்லை ஓகேங்களா. ஸோ டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஏதாவது படிஞ்சிருக்குதுன்னா கண்டிப்பாக அந்த இன்ஜினில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா வந்து நார்மலான ஒரு இன்ஜின் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு காருக்கு இந்த மாதிரி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த வால்ஸில் வந்து படியாது ஓகேங்களா. அதாவது ஆல்ரெடி வந்து அந்த கார் வந்து ரன்னிங்கில் இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ அவன் ரன்னிங்கில் இருக்கும்போது எந்த வித டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் அப்படி வராது. அப்படி இருக்குதுனாலே இன்ஜின் வேலை கண்டிப்பாக வந்து வரும் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம் ஓகேங்களா. லாஸ்ட்டாக நான் சொல்ல போகிற விஷயம் தான் ரொம்ப முக்கியமானது. 6வது விஷயம் தான் ரொம்ப முக்கியமானது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காரை வந்து கொஞ்சம் ஓட்டிட்டு வாங்க ஓகேங்களா. ஸோ அந்த கார் நீங்கள் வாங்குறீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவீங்கல்ல. ஸோ கொஞ்சம் தூரம் நீங்கள் வந்து ஒரு 2 or 3 kilometers வந்து ரன் பண்ணிக்கோங்க. ரன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து காரை வந்து இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பேனட் ஓப்பன் பண்ணி அந்த கூலண்ட் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கூலண்ட் ஆயில் ஸ்கேல் இருக்குல்ல, அந்த ஸ்கேலை நீங்கள் வந்து எடுங்க ஓகேங்களா. எடுத்து அந்த ஸ்கேலில் வந்து கண்டிப்பாக அந்த ஆயில் படிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணும்போது அதோடைய கலர் வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் இருந்துன்னா இன்ஜினில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். அப்படி இல்லை, அது வந்து ஒரு பிளாக் கலரில் ரொம்ப பிளாக் கலரில் அந்த கூலண்ட் ஆயில் வந்து அந்த ஸ்கேலில் வந்து படிஞ்சிருக்க அந்த கூலண்ட் ஆயில் வந்து ரொம்ப பிளாக் கலரில் இருக்குதுன்னா கண்டிப்பாக அந்த இன்ஜினில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து அந்த காரை வந்து சூஸ் பண்ணாமல் இருக்குது பெஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை மாதிரி ஃபியூச்சர் வீடியோஸில் நான் வந்து யூஸ்ட் காஸ்ட் வீடியோஸும் போடுவேன், யூஸ்ட் காஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸும் போடுவேன். ஆல்சோ இதை மாதிரிப்பட்ட யூஸ்ஃபுல் டிப்ஸும் நான் வந்து கண்டிப்பாக வீடியோவாக போடுவேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரும். ஸோ உங்களுக்கு தேவையான பட்ஜெட் கார் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அண்ட் உங்களுக்கு தேவையான டிப்ஸை வந்து நீங்கள் வந்து கெட் பண்ணிக்கிறதுக்கு என்னுடைய வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அது போக நம்ம ரோச் காஸுடைய டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நான் டெய்லி போடுற அந்த கார் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் டெலிகிராம் குரூப்லேயே டேரெக்டாக ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு தேவையான ஃபேவரான கார் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பை.